எதுகை மோனையோட ஒரு கோஷம் கிடைச்சா போதும். அது சரியா தப்பா, அதுல அர்த்தம் இருக்கா இல்லையான்னு கூட யோசிச்சு பார்க்காம நினைச்ச இடங்கள்ல எல்லாம் வாந்தி எடுக்கிற ஒரு மங்குனி கும்பல் தான் நம்ம காலத்து விடவைகள். முன்னோர்கள் முட்டாள்கள் அல்ல, உன்னோட தேசபக்தனும் அடுத்தவனுக்கு தீவிரவாதி தான், பிளாக் லைவ்ஸ் மேட்டர், நோ யூட்ரஸ் நோ ஒப்பீனியன் அப்படின்னு இவங்க வாந்தி எடுக்கிற நூத்துக்கணக்கான மடகோஷங்கள்ல ஒண்ணுதான் மதங்கள் வேண்டாம் மனிதம் ஒன்றே போதும் அப்படிங்கிற கோஷமும். மதம்னா என்ன, மனிதம்னா என்னங்கிற அடிப்படை அறிவே இல்லாத ஒரு மங்குனி கும்பல் கூவுறதுக்கு பெருமையா இருக்குங்கிறதாலேயே கூவிட்டு திரிகிற ஒரு கோஷம் தான் இது. சுவர்கள் தான் உன்னையும் என்னையும் பிரிக்குது, அதனால சுவர்களே வேண்டாம், நாம எல்லாம் ஒரே கூரைக்கு கீழே ஒன்னா வாழ்வோம் அப்படிங்கிறது தான் இந்த பித்துக்குலிகளோட வாதம். நான் கேட்கிறேன், சுவர்களே வேணாம்னு சொன்னா கூரை எப்படி போடுவீங்க? கூரை என்ன அந்தரத்திலேயா தொங்கும்? அப்ப சுவர்கள் வேண்டாம் கூரை ஒன்றே போதும்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய பைத்தியகாரத்தனம். மதங்கள் வேண்டாம் மனிதம் ஒன்றே போதும்னு சொல்றதும் அப்படிப்பட்ட பைத்தியகாரத்தனம் தான். ஏன்னா மதங்கள் இல்லைன்னா மனிதமும் இருக்க முடியாது. எப்படி தெரியுமா? மதங்களே வேண்டாம்னு சொல்ற கூட்டத்துல ஒரு சில பைத்தியங்களை தவிர மீதி எல்லோருமே நாத்திகர்கள் இல்லையா? நாத்திகத்தின்படி மனிதர்கள் யாரு? காடுகள்லையும் கடல்லையும் பிறக்கிற விலங்குகள் போல நாமளும் வெறும் விலங்குகள் தான். வெறுமனே உடல் அளவுல மட்டுமல்ல, எப்படி விலங்குகளுக்கு மத்தியில நியாயம் அநியாயம் பாவ புண்ணியம்னு எதுவும் கிடையாதோ அதே போல மனிதர்களுக்கு மத்தியிலையும் நியாயம் அநியாயம் பாவ புண்ணியம்னு எதுவும் கிடையாது அப்படிங்கிறது தான் நாத்திகம். ஆனா இதை சொல்ற இதே கூட்டம் இன்னொரு பக்கம் மனிதர்களை மனிதர்களா பாருங்க, அன்பும் கருணையும் தான் முக்கியம் அப்படின்னு கூவுதே. இது எவ்வளவு பெரிய பைத்தியகாரத்தனம். மனிதர்களை மனிதர்களா பாருங்கன்னு ஒரு ஆத்திகம் சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஏன்னா எந்த மதமும் மனிதர்கள் வெறும் விலங்குகள்னு சொல்றதில்லை. அதாவது மனிதர்களை மனிதர்களா பார்க்க வேண்டிய அவசியத்தையே மதங்கள் தான் தருது. அதனால மதங்கள் பொய்ன்னு சொன்னா மனிதம் மனிதநேயங்கிற வார்த்தைக்கெல்லாம் அர்த்தமே இல்லைன்னு ஆயிடும். இதையெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா மதங்கள் வேண்டாம் மனிதமே போதும்னு சொல்றதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன? மனிதர்கள் மனிதர்களே இல்லை, ஆனா மனிதர்களை மனிதர்களா பாருங்கன்னு அர்த்தம். இப்படி ஒரு மடத்தனமான கோஷத்தை ஒரு கும்பல் ரொம்ப பெருமிதத்தோட கூவுதுன்னா அதுங்க மதம்னா என்ன மனிதம்னா என்னன்னே தெரியாத மங்குனிகள் தானே.